நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்ல விரும்பல. அது திருட்டு இன்ஜின், அது அப்படிதானே சொல்லணும். திருட்டு ரயில் ஏறி வந்தோமே அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அது வந்து ஒரு திருட்டு ரயில் இன்ஜின். அது இன்னும் சொல்ல போனா அது ஒரு டுபாக்கூர் இன்ஜின் தான் திமுக ஆச்சு. ஏன்னா மக்களைகள்லாம் ஏமாற்று இன்ஜினாக இருக்கு. தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை தர்றான், இன்னும் 3 மாசம் தேர்றேன்னு 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகளுக்கு 1200 ரூபாய் எதோ இருந்தது 1500 ரூபாய் ஆக்குவேன்னு அவங்களுடைய இதுல சொன்னாங்க. எவ்வளவுதான் போராட்டம் பண்ணாங்க. 5 வருடம் ஆகி இருந்தா எவ்வளவு 18000 ரூபாய் கொடுத்துருக்கணும். சும்மா எல்லாரும் 2000 ரூபாய் கொடுத்தா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்களா? அவங்களே தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். என்ன சொன்னார் உதயநிதி? கல்வி தரப்பட்டாங்கள 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா உயர்த்திருக்காங்க. அது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் அரசாங்கம் பங்களிப்பு இருக்கிறத வேணாம் போய் இவங்க பேசிட்டீங்களோ. அது மாதிரி கல்வி கடன்லாம் தரலன்னா இவங்களே மாணவர்களுக்கு அறிவிச்ச கல்வி கடன்லாம் ரத்துன்னு சொன்னதை நிறைவேற்றாம இருக்கிறதுனாலதான் ஏன் நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிவிடுவோம்னு சொன்னாரு அவரு. அவங்க அப்பா இருக்கிறாரு. அதை யாரு மத்திய அரசு தடுக்குதா? அதை எப்படி பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதை. அதனால மக்களை ஏமாற்றி இப்படி எதுகை மூனையா பேசிலாம் ஏமாற்றி வர முடியாது. உறுதியாக இந்த தேர்தலில் அவங்க பணபலத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கும். ஆமா, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது. நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. ஒரு காங்கிரஸ்ல வந்து ஒரு மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மத்தியில நிதியமைச்சராக உள்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர். அவருடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் அங்க பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்காரு. அவர் அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு இங்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுக்கு உதயநிதி அவர்களை கேளுங்க, என்ன பதில் சொல்றாரு. அது மேல 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் எதில் எடுத்தாலும் எந்த சட்டவிரோத செயல்பாடு, எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், எந்த வித சமூக விரோத செயலையும் பாத்தீங்கன்னா அதுல திமுக நிர்வாகிகளுக்கோ இல்ல திமுகவின் பின்னணியோ அதுல இல்லாமல் இல்லை. அது மணல் கடத்தலாக இருக்கட்டும், மினரல் கடத்தலாக இருக்கட்டும், அது மாதிரி எந்த பாத்தீங்கன்னா விமான பணிப்பெண்கிட்ட கூட போய் தவறாக நடக்கிற அளவுக்கு திமுக இன்றைக்கு திமிரு பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 76ல் எப்படி பாடம் புகட்டினார்களோ அதை போல புகட்டுவார்கள். நேற்று அதுதான் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி கொரோனாங்கிற கடுமையான சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்ட மாதிரி இன்றைக்கு இந்த சூழ்நிலையை இந்தியா மக்களின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த அரசாங்கம் உறுதியாக சரியாக செயல்படுவாங்க. நிச்சயம் சரியாக அதெல்லாம் அவங்க எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்துவாங்க. நீங்க யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமான கேள்விகளுக்கோ நீங்களா நரேட்டிவ் செட் பண்றதுக்கு விஜய் அவர் உங்களோட தான் வருவாரா, அவருக்காக வெயிட் பண்றீங்களாங்கிறதுக்கு நான் நேர்மையான பதில் சொல்றேன். அவருக்காக காத்திருக்கவில்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தையும் தள்ளி போடப்படவில்லை. அதாங்க 2 வயது பெண் குழந்தை, அன்றைக்கு பார்க்குற 7 வயது ஒரு பெண் குழந்தை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் தான் நான் எனக்கு ஒரு +2 மாணவி. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்களையும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் ரொம்ப கொடூரமாக செயல்படுகின்ற நிலைமை உருவாகியிருக்கு. இதை இந்த அரசாங்கம் தட்டி கேட்கப் போவதில்லை. மே மாதத்தில் இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் மக்களாட்சி, அம்மாவின் ஆட்சி, என்டிஏ கூட்டணியின் ஆட்சியாக தமிழ்நாட்டில் வரும்.